இதுக்கு அன்பளிப்பே தேவையில்லை. அவர் சொல்ற மாதிரி நமக்கு மக்கள் ஆதரவு இருந்தாவே போதும். ஏன்னா சார், ஏற்கனவே பல தேர்தல்களை சந்திச்ச நாம் தமிழர் கட்சி அதே போலதான் அவங்களும் அன்பளிப்புகள் விஷயத்துல நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அவர் ரொம்ப ஒரு தொகுதி கூட இன்னும் ஜெயிக்க முடியாம நாங்க இந்த தேர்தலில் அவர் சந்திச்சிருக்காரு. அதே போலதானே இவரும் சொல்றாரு. இவரு எப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் அன்பளிப்புகளை வாரி வழங்குறாங்க, அங்கங்க கூட தேர்தல் ஆணையம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறத பத்தி கேட்கிறேன் சார். ஆனா அதான் சொல்றேன், மக்கள் வேலை செய்யறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் எடுத்துன்னு வர சொல்ல ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இந்த வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அன்பளிப்புன்றது சொல்ல முடியாது, சில சப்சிடி நம்ம கொடுத்துதான் ஆகணும் சார். மக்கள்ல சார் மக்களை வாழ வைக்க தாக்கல் செஞ்சு அதை பாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி பிஜேபி. இதை எதிர்கட்சியான பிரதான எதிர்கட்சியான திமுக எதிர்க்குது. இதே போல் அவங்களுடைய கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களும் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இது என்ன ஆகுங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். இந்த சூழ்நிலையில் இந்த செயலால் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? உயருமா இறங்குமா? ஆளுங்கட்சியோட வலிமை நல்லா தான் இருக்குன்றத சொன்னார். ஓகே சார். இப்போ இந்த இந்தியா திரைமறைவு பேரங்கள் ரகசியங்களெல்லாம் இப்படி போட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார். இப்போ இந்த இந்தியா கூட்டணி அந்த தேமுதிக கூட்டணியில ஆனா இன்றைக்கு எதிர்கட்சி லாஸ்ட் டைம் அவங்க பிடிச்சாங்க, இந்த தடவை கொஞ்சம் குறைஞ்சு வந்துடும் சார். தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு ஆளுங்கட்சி கூட்டணி மிக பலமா இருக்குது, பலமா இருக்கும். ஆளுங்கட்சி கூட்டணி தான் அங்கே நிறைய போன தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் எதிர்கட்சி என்டிஏ கூட்டணி, தாவேகா கூட்டணி இது எல்லாமே நிற்கிறதால இந்த முறை அந்த தென் மாவட்டங்களில் எப்படி தேர்தல் முடிவுகள் இருக்கும், எந்தெந்த கட்சிக்கு எப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கோட்டையா இருக்கக்கூடிய இந்த வட மாவட்டங்கள்ல எப்படி திமுகவினுடைய வெற்றி, அதிமுகவினுடைய வெற்றி, தாவேகாவினுடைய வெற்றி, நாதாகாவினுடைய வெற்றி எல்லாம் எப்படி இருக்கும்? அதான் இந்த ஏரியாவோட வழி மாறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கும். இந்த இடத்துல 10 சீட் வந்தால் அதில் 4 சீட் வரும், 4 சீட் வந்தால் அங்கே 10 சீட் வந்துடும். இந்த மாதிரி மாறி மாறி வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். சார், இன்றைக்கு மிக முக்கியமான பிரபலமான வேட்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவரு, அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல தாவேகாவினுடைய தலைவர் விஜய், அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான். இந்த 4 தொகுதி இன்று இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த 4 தொகுதியிலையும் அவங்க ஜெயிப்பாங்களா, இல்ல அவங்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்களா? நாலு பேர், அதில் 2 பேரில் ஒருத்தர் திருச்சி அந்த பெரம்பூரில் நிற்கிறவருக்கு கொஞ்சம் பெரம்பூரில் ஒரு புள்ளி குறையும். ஆனால் திருச்சியில் அமோகமான வழிகள் வந்துடும். ஆனால் பெரம்பூர்லேயும் வந்துடும், எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். ஆனால் திருச்சியில் அமோகமான வழி வந்துடும். அதே நேரத்தில் இவர் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல கொஞ்சம் புள்ளி குறையுது. ஆனால் இந்த தடவை இவருக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு சார்? சீமான் சார். அப்படியா? முதல்வர் அண்ட் எதிர்கட்சி தலைவர் முக ஸ்டாலின் இவங்க வரை வழி அப்படியே போகும், வெற்றி பெற்றுருவாங்க.
ஓ சார், இப்போ வந்து இதில் இன்னொரு பெரிய பிரபலம் வந்து நிற்கிறது வந்து துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் நிற்கிறாரு. பல முறை நின்று வென்றாரு. இப்போ அவருக்கு 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவரே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போகிறாரு. வெளில இருந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அவருடைய வெற்றி எப்படி இருக்கும் சார்? அவர் மீண்டும் ஜெயிப்பாரா இல்லை தோத்துருவாரா? இந்த தடவை அவரோட வெற்றி இருந்தாலும் ஒரு புள்ளி குறையுது. எதிர்க்கிறவர் ரொம்ப பலமா இருக்காரு. அது கொஞ்சம் நல்லா வருது. கடைசி நேரத்தில் தான் மாறும், ஆனால் கொஞ்சம் குறையுது. சார், ரொம்ப அருமையாக இந்த முறை தேர்தல் கணிப்புகளை சிறப்பாக துல்லியமாக வழங்கியிருக்கீங்க. தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த தேர்தல் கணிப்பு எப்படிங்கிறத அலசுவோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி. In New York, pants are trousers, and in London, pants are